நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்ற செய்தியை தான் முதலில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். இப்ராஹிம் தரோரி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? உலகத்தை அதிர வைத்த ஒரு சிறிய பூமியினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய இதயத்தில் ஒரு கனவானாகவும் ஆட்சியிலே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இளைஞராகவும் இருக்கக்கூடியவர். எங்களுக்கு அப்படி ஒரு இப்ராஹிம் தரோரி இல்லையா என்று யோசித்த போதுதான் இருவரை அதற்கு ஒப்பிடலாம் என்று தோன்றியது. ஆனால் இப்போது நடந்த சம்பவத்தில் முதலாவதாக ஒப்பிட நினைத்தவரை விட இவர் பொருத்தமானவர் என்று இன்னும் தோன்றுகிறது. எப்போதுமே அரசியல்வாதிகளையே வைத்து கொண்டாடுவதை விட ஒரு முறை அதிகாரிகளை கொண்டாடி பார்க்கலாமே என்று யோசித்த போதுதான் ஆச்சரியமான சில சம்பவங்களும் உண்மையான சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயமும் இதில் ஒன்றரை சேர்ந்தது. வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். ஆஸ்திரேலியா, UAE, கனடா, USA, UK மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். மேலதிக கட்டணம் இல்லை. நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக பண பரிசிலை பெற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பின பணம் அனுப்பிட டப்பின ஐடியா. டாப் டாப் சென்ட். ஏஎஸ்பி ஓலுகல் அவர்கள் இலங்கையினுடைய இந்த நாட்களிலே மிகப்பெரிய கதாநாயகன். அதாவது கதை புத்தகங்களில் பல கதை நாயகர்களை பார்த்திருக்கிறோம், திரைப்படத்தில் கதை நாயகர்கள் பலரை பார்த்திருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவ்வப்போது சில நாடுகளில் தான் அவ்வப்போது கதாநாயகர்கள் வந்து செல்வார்கள். அதுவும் சமகாலத்திலே வாழ்பவர்களில் அவ்வாறானவர்கள் மிகவுமே குறைவு, அரிது. ஏஎஸ்பி ஓலுகலை என்றவுடன் தான் ஞாபகம் வருது. பாடசாலை காலத்தில் நாங்கள் அப்போது இலங்கையினுடைய தேசிய தொலைக்காட்சி ரூபவாகினி, இப்போதும் அதுதான், அதிலே ஒரு சம்பவம் செவ்வாய்க்கிழமைகளிலே இடம்பெறும் நிகழ்ச்சி அங்கிலி சலக்குண என்று சிங்களத்தில் சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய பேர் தான் ஓலுகல. அவர் அப்போது பதவி நிலையில் குறைந்தவராக இருந்தார், இப்போது கூடிவிட்டார். இப்போது அவர் ஒரு ஏஎஸ்பியாக இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பாலிகுடையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கிறார், கொழும்பினுடைய ஒரு பகுதிக்கு. இந்த நேரத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேல்பத்ர பத்மே, கொமாண்டர் சலிந்த மற்றும் டக்கோ சமந்த உள்ளிட்ட பலர் துபாயில் இருந்து பிறகு இன்னும் ஒரு தேசத்திற்கு சென்று பிறகு இந்தோனேஷியாவில் இருக்கின்ற போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இல்லையா? அவர்களை அழைத்து வந்தவர், அந்த ரோந்து நடவடிக்கையை மேற்கொண்டவர் அல்லது அந்த மிக முக்கியமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் அல்லது அந்த அவர்களை கைது செய்கின்ற அந்த பணியை செய்தவர், அதற்கு தலைமை தாங்கியவர் தான் அவர். அதற்கு பிறகுதான் அவர் பற்றி பேசப்பட்டது. உண்மையிலேயே பல நாட்கள் சென்று காத்திருந்து அவர்களை பிடித்து வந்தார்கள். இப்போது நேபாளத்திலே பிடிப்பட்ட, நாங்கள் பிரத்யேகமாக உங்களுக்கு காணொலிகள் வெளியிட்டிருந்தோம், அந்த பெண்ணை வெறும் 27 வயது, நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய 27 வயதுகளில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், இவர்களுடைய 27 வயதில் அவர்கள் நாட்டையே உழுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு பாதாள உலக குழுவினரினுடைய சில நடவடிக்கைகளிலே வயதில் குறைந்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது விடயத்திற்கு வருவோம். இந்த பெண்ணை நேபாளத்தில் வைத்து கைது செய்த குழுவினுடைய தலைவராக இருந்தவரும் இவர்தான். இந்தோனேஷியாவுக்கு செல்கின்ற போது மிக முக்கியமாக இவர் வருகிறார் என்ற செய்தியை போலீஸில் இருந்தவர்களே தகவல் கொடுத்தார்கள். ஆனால் இம்முறை அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சூட்சுமமாக தான் ஒரு மருத்துவ நோக்கத்துக்காக நேபாளம் செல்கிறேன் என்று போலீஸிலேயே கூறிவிட்டு தான் சென்றிருக்கிறார். செல்கின்ற போது அங்கே இருந்து, அதாவது இந்த சம்பவத்திற்கு முன்பு ஒரு சம்பவத்தை பார்த்தால்தான் இதனுடைய தெளிவு இப்போது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். கனிமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம், அதில் பிரதான சூத்திரதாரியின் துணையாளாகவும் தான் இந்த சம்பவத்தில் மிக பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி 2 கதாபாத்திரங்கள் வந்து செல்கின்றன. அதில் புத்தகத்தில் துப்பாக்கியை வைத்து மறைத்து கொடுப்பதற்கு உதவி செய்தவர், சட்டத்தரணி போல் நடித்தவர் இந்த பெண். நேபாளத்தில் சென்று அதே உருவத்தை ஒத்த மற்றொரு பெண், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண், அவர் என்னுடைய உருவத்தை வைத்து ஒரு கடவுச்சீட்டு பெற்றிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து ரயில் மூலம் சென்றிருக்கிறார்கள் நேபாளத்திற்கு. இப்படிப்பட்டவர்களுடைய செயலால் இந்தியாவுக்கு அல்ல எந்த ஒரு நாட்டுக்கும் செல்கின்ற போது சாதாரண பொதுமக்களும் பல அவஸ்தைகளை குடிவரவு குடியகல்வு பகுதியில் எதிர்கொள்வார்கள், பல சோதனைகள், கேள்விகள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே
இவர்கள் நேபாளத்தில் சென்று சொகுசாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் வாழ்கிறார்கள். வாழ்கின்ற போது இவர்களுடைய அடையாளம் முற்றாக மாற்றிக்கொள்ளப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஏஎஸ்பி அவர்கள் அங்கு செல்கிறார். சென்று குறித்த நபர்கள் தங்கியிருந்த அது சொகுசு விடுதிக்கு பக்கத்தில் இவர்களும் சென்று தங்குகிறார்கள். பிறகு அவருடைய பணியாளர் ஒருவரை கைது செய்கிறார்கள். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தரவுகளின் அடிப்படையில் நேபாள தூதுவராலயத்தோடு தொடர்பு கொண்டு தகவல்களை வெளியிட்டு பிறகு அங்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளோடு இருந்து இவரை கைது செய்கிறார்கள். இன்று இலங்கை நேரப்படி இந்த காணொலி ஒளிபரப்பாகின்ற போது இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் இன்றைய தினம் இரவுக்குள் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிகிறது. குறித்த பெண்ணோடு இன்னும் 5 கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா? அவர்களிலே தான் அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணும் இருக்கிறார், இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். அவர்களிலே பாபாவும் இருக்கிறார், பேபியும் இருக்கிறார், 2 பேர்களிலே. இவர்கள் அனைவரும் மிக முக்கியமாக வேறு வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டவர்கள். இதில் இன்னொரு விடயமும் இருக்கிறது. இந்த பெண்ணையோடு இருந்தவர்களில் ஒருவர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று ஏஎஸ்பியிடம் கூறியிருக்கிறார். ஏஎஸ்பி ஒல்குலவை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவர் காரியத்தில் கண்ணா இருப்பார், கடமை உணர்வோடு இருப்பவர் ஒருவர் இல்லையா? போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் உண்மையில் ஒரு விதமான கடமை உணர்வு வருவதற்கு காரணம் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் பேசிக்கொள்கின்ற விடயம். உண்மையும் சில போது அதுவாகவும் இருக்கலாம். அது பற்றி நாங்கள் பேசவில்லை. இந்த தகவலுக்கு முன் இன்னொரு தகவலையும் பார்க்க வேண்டும். துபாயிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பஸ் என்ற அடைமொழியோடு தான் அழைக்கப்படுவார். அவர் கைது செய்யப்பட்டதன் பிறகு மிக முக்கியமாக 10 கொலை சம்பவங்களோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, ஒரு முஸ்லிம் வர்த்தகர் கொலை செய்யப்பட்டிருந்தார் ஹங்வெல்லையில். பல வர்த்தகர்களும் அதில் அடங்குவார்கள். அந்த ஹங்வெல்ல பிரதேசத்திலிருந்து பலர் இவர்களுடைய நடவடிக்கை காரணமாக அந்த பிரதேசத்தை விட்டு தங்களுடைய வீடுகளை விட்டே சென்று விட்டார்கள். அதில் இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறித்த பகுதியிலே இப்போது மக்கள் நேற்றைய தினம் பட்டாசு வெடித்து கொளுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள். செய்திகளிலே காணக்கூடியதாக இருந்தது. மக்கள் சற்று வித்தியாசமாக அதனை சிந்தித்திருக்கிறார்கள். இது என்ன விடயம் என்றால், மீண்டும் நாங்கள் ஏஎஸ்பி ஒழுகலவுக்கு வருவோம். அவர் சொன்ன அந்த பெண்ணை கைது செய்ய முற்படுகின்ற போது அந்த பெண் கூறியிருக்கிறார், நான் நினைத்தேன் எப்போதாவது ஏஎஸ்பி ஒழுகல் அவர்கள் வருவார், என்னை கைது செய்வார் என்று நினைத்தேன், அது நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இவர் தெரிவித்தார், அப்படியா, சரி, நல்லது பெண்ணே என்று குறிப்பிட்டு விட்டு இப்போது கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இவர்களை கைது செய்வதற்கான ஒரு சட்டம் உண்மையிலே மிக மிக அதாவது இலகுவானது கிடையாது. ஒரு நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ராஜதந்திர ரீதியாக அழைத்து வர வேண்டும். இவரை கைது செய்ய முடிந்திருப்பது மிக முக்கியமாக குற்றச்சாட்டுக்களாக மட்டுமல்ல. இவர்கள் கிட்டத்தட்ட விசா காலம் முடிவடைந்த நிலையில் அதிக நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அதற்கான முழு அபராத தொகையையும் இலங்கை போலீசார் செலுத்தி அதன் பிறகு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற சட்டம் மூலம்தான் இப்போது அவர்கள் அழைத்து படுகிறார்கள். மிக முக்கியமாக கேல்பத்ர பத்மே உள்ளிட்டவர்களிடம் இது தொடர்பிலே விசாரித்த போது துபாயிலே இருப்பதாக அவர்கள் கூறியிருந்திருக்கிறார்கள். பிறகு அதே குழுவை சேர்ந்து இன்னொரு விசாரித்த போது தான் நேபாளத்திற்கு சென்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டு பிறகு அங்கே எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் சென்று அதனை முடித்துக்கொண்டு இப்போது திரும்புகிறார்கள். இது இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக குற்றச்செயல்கள் என்று வருகின்ற போது பாரிய கைகள் அவர்களுக்கு உதவாமல் பெரிதாக இது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரச மட்டத்திலும் சரி, அதிகார மட்டத்திலும் சரி, இவர்களுக்கான ஒத்துழைப்புகள் கொடுக்கப்படாத விடத்து அவர்களால் தங்களுடைய இலக்கை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அல்லவா? இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே இது போன்ற ஆயுத குழுக்கள் மற்றும் இது போன்ற கும்பல்கள், அதாவது இந்தியாவிலே இதற்கு சொல்வார்கள் கூலிப்படையினர் என்று, இலங்கையிலே பாதாள உலகத்தினர் என்று சொல்வோம். இவர்களை பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகளும் இல்லாமல் இல்லை. இப்போதைய விசாரணைகளின் அடுத்த கட்டம் அவர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்களோடு தான் வெளிவரப்போகிறது. அதில் குறிப்பாக இலங்கை போலீசாருக்கு சுதந்திர கையை கொடுத்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம். ஆகவே தான் இதனை வைத்து பார்க்கின்ற போது ஒரு விடயம் புலப்படுகிறது. முக்கியமான விடயங்களில் இப்போது இந்த ஏஎஸ்பி ஒழுங்கலை சம்பந்தப்படுகிறார். மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு நடுநிலையான அதிகாரியாக இருக்கிறார். மக்கள் பாராட்டித்தானே ஆக வேண்டும். எப்போதெல்லாம் நாங்கள் பேசுவது லஞ்சம் எடுக்கின்ற அதிகாரிகளை பற்றி, முறைகேடுகள் செய்கின்ற அதிகாரிகள் பற்றி, முறையற்ற விதத்தில் வாழ்கின்ற அதிகாரிகள் பற்றி, ஒரு முறை அந்த அதிகாரிகள் பற்றியெல்லாம் பேசுவதை இப்போது வேண்டாம். அதிகாரிகள் பற்றி பேசிவிட்டோம், எல்லோருக்கும் தெரியுமானால் எல்லோரும் அப்படி அல்ல. கடமையும் கண்ணியமானது என்று நினைத்து வாழ்வோர் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் இல்லையா? அவர்கள் வீரர்கள் தானே, உண்மையிலேயே மக்களுக்காகத்தானே அவர்கள் செயற்படுகிறார்கள். இப்படி பார்த்தால்
இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பூரண அதிகாரத்தை அல்லது செயல்படும் சுதந்திரத்தை அல்லது சட்ட வரைக்குள் மிக முக்கியமான அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இப்ராஹிம் தரௌரே அங்கு எப்படி ஒரு சிங்கமாக கர்ஜிக்கிறாரோ அதை இங்கு அதிகாரிகள் செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அது பாராட்டப்பட வேண்டும் ஒன்று. வல்லவு காலமும் அதிகாரிகள் செயற்படவில்லை என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். செயற்படவில்லை தானே, செயற்பட்டிருந்தால் இது என்றோ பிடிபட்டிருக்கும் தானே என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். அது மக்களினுடைய வாழ்க்கை மிளிர வேண்டும் தானே. அப்படியாக இருந்தால் எது எப்படியோ அது அப்படித்தான் நடந்தாக வேண்டும். அரசியல் அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மத்தியிலே அரசியலும் ஒன்றும் பெரிது அல்ல, அதிகாரமும் ஒன்றும் பெரிது அல்ல. நினைத்தால் மக்களுக்காக எதையும் செய்யலாம். அதுதான் மக்கள் சேவையிலே மிக உன்னதமானது என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகள் பாராட்டப்பட்டே ஆக வேண்டும். நேபாளத்தினுடைய அதிகாரிகளுக்கு இவர் கூறியதன் பிறகுதான் தெரியும் இவர்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்களில் இருக்கிறார்கள் என்று. மிக முக்கியமாக உலக அளாவிய ரீதியில் 40 இலங்கையினுடைய பிரஜைகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் கைது செய்யப்படவில்லை என்பது தெரியாது. மிக பிரபலமான ஒரு வலைப்பினல் அதில் இருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுகிறது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிகப்பெரிய சம்பவங்கள் இவர்களோடு தொடர்புடையதாகத்தான் பேசப்படுகின்றது. ஆகவே அவர்கள் அனைவருமே சாட்சிகளாக அரசு தரப்பிலே மாறுகின்ற போது மிக முக்கியமான பலரினுடைய பெயர்கள் இதிலே வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இதனை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், விரைவில் பெயர்களோடு சந்திப்போம் என்று கூறியிருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த விசாரணைகளில் மிக முக்கியமான பல விடயங்கள் தெளிவுறுத்தப்படுகிறது என்றால் இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவதில்லை. பெரும்பாலும் அவர்கள் பகிரங்கமாக அல்ல, ரகசியமான ஒரு இடத்தில் வைத்தான் விசாரிக்கப்படுகிறார்கள். பாதுகாப்பு முக்கியமானது இல்லையா? ஆக அரசு தரப்பு சாட்சியங்களாக மாறுகின்ற போது மிக முக்கியமான பல விடயங்களை வெளிக்கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை அரசாங்கம் எப்படி எடுக்கப் போகிறது என்பது தொடர்பில். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.